ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகா எஃப்எஃப் உடைய நெக்ஸ்ட் பார்ட் தான்டா, அதாவது பார்ட் 2. ஹெட்செட் வாப்பன்லாம் பண்ணிக்கோங்கடா. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்ட் 1 போட்டிருக்கோம், அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாமா? லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, உங்களுடைய அப்பாவுக்குமே உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஹாஸ்பிட்டலில். அண்ட் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 lakh கட்டணும் ஃபீஸுமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களுமே ரொம்பவே அலைஞ்சிருப்பீங்க பணம் கிடைக்காம. அண்ட் ஃபைனலாக வந்து சடனாக உங்கள் அப்பாவுடைய அக்கௌண்ட்டில் வந்து பணம் ஒரு 20 lakh வந்திருக்கும். ஒரு எப்படி ஒரு 10 minutesக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஆல்சோ அது யார் மூலயமா வந்திருக்கும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ட் ஆல்சோ உங்கள் அப்பாவுடைய பாஸ், ஆக்சுவலி உங்கள் அப்பா வந்து ஒரு மாஃபியாவுக்கு கீழே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அந்த மாஃபியாவுடைய ரைட் ஹேண்டு தான் உங்கள் அப்பா. அண்ட் அவங்களுடைய பாஸுமே கால் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அமௌண்ட்டுமே வந்திருக்காண்டா. அண்ட் நீங்கள் அந்த ஃபீஸையும் கட்டியிருப்பீங்கன்ட்டு உங்கள் அப்பாவுக்குமே ஆப்ரேஷன் நடந்திருக்குண்டா. அண்ட் அதுக்கப்புறம் அந்த மாஃபியா பாஸ் இருக்கார் இல்லையா, அதாவது அவர் தான் நம்மளுடைய சுகா. நம்ம சுகாவுமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு உங்கள் அப்பாவை பார்க்க வந்திருப்பாங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் அப்பா வந்து சுகாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நீங்களுமே கல்யாணம் ஒத்துட்டு இருப்பீங்க. அண்ட் ஃபைனல் உங்களுக்குமே கல்யாணம் முடிஞ்சிருக்கும். அண்ட் கல்யாணம் முடியும் பொழுது உங்கள் அப்பா வந்து ரொம்பவே சேர் பண்ணிகிட்டு இருந்தவர் சடனாக வந்து சைலண்ட் ஆகிருப்பார். அண்ட் அதோடு நம்ம லாஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்போம். அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து உங்கள் சுகாவுக்கு வந்து ரிங் போட்டுட்ருக்கீங்க. அதுவும் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு தான் போட்டுட்ருக்கீங்க. அண்ட் சுகாவை வந்து உங்கள் அப்பாவை பார்க்கல, சுகா வந்து உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. அண்ட் நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை தான் பார்க்குறீங்க அப்படிங்கிறதும் சுகாவுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அப்படி பார்த்துட்டு இருந்த நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு தான் ரிங் போட்டுட்ருப்பீங்க. அண்ட் உங்கள் அப்பாவுமே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ரொம்பவே சேர் பண்ணிவிட்டு கை தட்டிகிட்டு இருந்திருப்பார். அண்ட் சடனாக வந்து உங்கள் அப்பா வந்து சைலண்ட் ஆகுறாரு, ஹார்ட்டை பிடிக்கிறாரு. அண்ட் நீங்கள் வந்து அந்த டைமில் ரிங்கும் போட்டு முடிச்சிருப்பீங்க. அண்ட் உங்கள் அப்பா ஹார்ட்டில் கை வச்சுட்டு அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் கொஞ்சம் மாறும் பொழுதே உங்களுடைய ஃபேஸும் வந்து மாறி இருக்கும். அந்த ஸ்மைல் ஃபேஸ் வந்து கொஞ்சமாக மாறுது. அண்ட் சுகா வந்து உங்களை தானே நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருமே வந்து இப்போ தான் உங்கள் அப்பா பக்கம் திரும்பி நோட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து சுகாவை அப்படியே கையை விட்டுட்டு வேகமாக உங்கள் அப்பா கிட்ட ஓடுறீங்க, என்னாச்சுப்பா அப்படின்ட்டு. அண்ட் அவர் வந்து எதுவுமே அவரால் பேசவே முடியல. அவர் ஹார்ட்டை பிடிச்சிட்டு தான் இருக்கார். அண்ட் அதோடு வந்து அவர் மயங்கி இருந்திருப்பார். அப்போவே நீங்கள் கத்துறீங்க, அப்பா தயவு செஞ்சு கண்ணம் இல்லைங்க அப்படின்ட்டு. பட் அவர்கிட்ட வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. அண்டு சுகாவுமே வந்து டாக்டரும் கூப்பிடுறாங்க. அண்டு சுகாவுடைய அப்பா மிஸ்டர் மின் இருக்கார் இல்லையா, அவருமே வந்து என்னாச்சு அப்படின்ட்டு அவருமே டாக்டரை கூப்பிடுறாங்க. அண்டு அதே மாதிரியே அவரை வந்து மறுபடியும் ஆப்ரேஷன் தேட்டருக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்கடா. நீங்கள் வந்து ஆப்ரேஷன் தேட்டர் வெளியே அந்த டோர்கிட்டே நின்றுட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. அண்ட் சுகாவுமே வந்து உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்காரு. உங்களை வந்து எப்படி சொல்கிறது, எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறதே அவருக்கு தெரியல. அண்ட் அந்த டைமில் வந்து மிஸ்டர் மின் இருக்கார் இல்லையா, அதாவது சுகாவுடைய அப்பா தான் மிஸ்டர் மின்னு. அவருமே வந்து உங்ககிட்ட சரி ஓகேம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பாவுக்கு எதுவும் இல்லை, நம்ம சரி பண்ணிக்கலாம், அப்பாவுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே வந்து அவங்கள கட்டி பிடிச்சிட்டு அழுவுறீங்க. எனக்கு எங்கள் அப்பா வேணும் அங்கிள், எனக்குன்னு இருக்கிறது எங்கள் அப்பா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுவுறீங்க. அண்ட் அவருமே வந்து உங்களுடைய தலையெல்லாம் தடவி கொடுத்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நம்ம பார்த்துக்கலாம், அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுமா, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதோடம்மா நீ கொஞ்சம் தைரியமாக இருமா, நீ தைரியமாக இருந்தாக்க நீ வந்து பயப்படாத, தைரியமாக இரு, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. ஆண்டி இப்போ எனக்கு கொஞ்சம் முக்கியமான ஒரு வேலை இருக்குமா, எனக்கு இப்போ கால் வந்துருச்சு, எனக்கு நான் அந்த வேலையை முடிச்சுட்டு நான் சீக்கிரம் வந்துடுறேன், அது வரையும் நீ தைரியமாக இரு, அழாத. அண்ட் உனக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுது அப்படின்னா என்னுடைய அசிஸ்டண்ட்டை எல்லாரையுமே நான் இங்கே அதோட அவங்க கூட கொஞ்சம் பாடி கார்ட்ஸை நான் இங்கே விட்டுட்டு போகிறேன், உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் நீ அவங்கக்கிட்ட சொல்லுமா, கண்டிப்பாக அவங்க செய்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே உங்களுக்கு வந்து புரியுது, ஓகே அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனாலும் உங்களை வந்து சடனாக நீங்கள் இப்போ தானே ஒரு 1/2 hour இல்லை ஒரு 1 hourக்கு முன்னாடி அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க அவரை. அண்ட் அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஹெல்ப் வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தோணலை. நீங்கள் ஓப்பனாகவே சொல்லிட்டீங்க, ஏன்னா படப்படன்னு பேசுகிற ஆள் இல்லையா, நீங்கள் சொல்லிட்டீங்க, இத்தனை வருஷம் நான் எங்கள் அப்பா கூட நான் மட்டும்தான் இருந்தேன் அங்கிள், எனக்கு எந்த உதவியும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் எங்கள் அப்பாவை அப்படின்னு.
ஹார்ஷாகவும் பேசலை, பட் மூச்சல் அடிச்ச மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டீங்க. அண்ட் சுகா வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் வந்து கவனிக்கல ஃபஸ்ட்டு சொல்லும் பொழுது. அண்ட் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க சுகாவுமே அங்கேயே இருந்திருப்பார். அவருக்குமே ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து அதெல்லாம் எதுவும் கண்டுக்கல. இப்போதைக்கு உங்களோட தாட் வந்து உங்கள் அப்பா மட்டும்தான். அவருமே சரிம்மா உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு, நான் எல்லாத்தையும் பண்ணுறேன். அண்டு உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லு, நான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பி இருந்திருப்பார். அண்ட் சுகாவுடைய அப்பாவுமே கிளம்பி போயிருந்திருப்பார். நீங்களுமே அங்கேயே உட்காந்துட்ருக்கீங்க. டாக்டரும் வெளியே வர்றாங்க. வெளியே வந்தது நீங்கள் ஓடி போயிட்டு கேட்குறீங்க, என்னாச்சு சார், என்னாச்சு, எங்கள் அப்பாவுக்கு நல்லா இருக்காரா அப்படின்ட்டு. அண்ட் அவருமே சொல்கிறாரு, இல்லைம்மா அப்பா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கார். அவருடைய ஹார்ட் வந்து இன்னும் ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகாது இல்லைடா. இந்த கிட்னி கூட டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாக்க ரொம்ப ஒரு சிலருக்கு செட் ஆகாமல் ரொம்ப இன்னும் மோசமாவாங்க இல்லையா அவங்க கண்டிஷனு. அந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கும் ஆயிடுச்சு போல். அண்ட் நீங்களுமே இன்னும் அழுகுறீங்க. அண்ட் சுகாவால் வந்து பக்கத்தில் வந்து உங்களை சமாதானப்படுத்துகிற அளவுக்கு அவருக்குமே தைரியம் இல்லை. ஏன்னா அவருக்குமே புரியுது. அண்ட் ஆல்சோ அவ்வளோ பெரிய மனுஷனுக்கு வந்து எப்படி சமாதானம் சொல்கிறதுன்னு கூட தெரியாது. அண்ட் அவருமே அங்கேயே தான் இருக்கார், உங்களுக்கு சப்போர்ட்டாக அங்கேயே இருக்கார். பட் உங்கள் பக்கத்தில் நிற்கலை, வரல. அண்ட் இதே மாதிரி வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டுருக்கு. அண்ட் நீங்களுமே வெளியே உட்காந்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து ஈவினிங் ஒரு 7 to 8 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சுடா. அண்டு அப்போ தான் வந்து சுகாவுடைய அசிஸ்டன்ட் இருப்பாங்க இல்லையா, அவர் வராரு. ஃபஸ்ட்டு அந்த ஹெட் பாடிகார்டு இருப்பாங்களா, அவங்க வர்றாங்க. அண்ட் அவங்களுமே வந்து உங்கள் சுகா கிட்ட தான் கேட்குறாங்க, சார் நீங்கள் இன்னும் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, அண்ட் ஃபுட்டு நான் உங்களுக்காக வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் சுகாக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன பேசிகிட்டு இருக்க நீ? அங்கே பார், என் ஒய்ஃப் அங்கே அழுதுட்ருக்கா. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல், அவங்க அப்பா கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கூட அவளுக்கு தெரியல. அண்ட் அவள் அங்கே அழுதுட்ருக்கா. இங்கே நான் சாப்பிட சொல்கிறியா என்ன நிம்மதியா அப்படின்னு கத்துறாங்க. அண்ட் அவருக்குமே புரியுது. அண்ட் ஓகே சார், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு சுகா பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டாங்க. அண்ட் உங்களுக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அண்ட் அந்த ஹெட் பாடிகார்டு கிட்ட வர்றீங்க. வந்து அண்ணா எனக்கு வந்து கொஞ்சம் ஃபுட் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. அவருமே ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஃபுட்டுமே வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து உங்கள் கிட்ட தான் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் நிற்கிறீங்க சுகா கிட்ட. அண்ட் சுகா வந்து கீழே குனிஞ்சு அவங்க ஃபோனை தான் பார்த்துட்ருப்பாரு. நீங்கள் போய் பக்கத்தில் நின்றது கூட அவருக்கு தெரியல. நீங்கள் போய் பக்கத்தில் நின்று அப்படிங்கிறீங்க. அப்போ தான் அவர் வந்து உங்கள் மொபைல்லேருந்து உங்களை எந்திரிச்சு மீன்ஸ் தலையை நிமிந்து பார்க்குறாரு. பார்த்தவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஏன்னா நீங்கள் வந்து அவ்வளோ ரொம்ப அழுதுருப்பீங்க. பட் அப்போவும் வந்து உங்கள் ஃபேஸ் அவ்வளோ க்யூட்டாக ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கும். அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் ஒயிட் ஃப்ராக் தானே போட்டிருக்கீங்க. அந்த ஒயிட் ஃப்ராகில் நீங்கள் அவ்வளோ அழகாக ரொம்ப இன்னசென்ட் ஃபேஸாக இருக்குது உங்களுது. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கீங்க, ஏஞ்சல் மாதிரி. அவர் வந்து இந்த கண்டிஷனில் இருக்கிறோம் அப்படிங்கிறதையே மறந்துட்டார். உங்களையே பார்த்துட்டு இருக்காரு. நீங்களா ஹலோ அப்படிங்கிறீங்க. அவர் அப்போ கூட தெரியல அப்படின்றீங்க. அப்போ கூட அவருக்கு புரியல. ஹலோ மிஸ்டர் மின்யூங்கி அப்படின்னு கத்துறீங்க. அப்போ தான் அவர் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வர்றாரு. அப்படிங்கிறாரு அவருமே. சொல்லிவிட்டு கொஞ்சம் பின்னாடி சாஞ்சு கால் மேலே கால் போட்டு உட்கார்றாரு. நீங்களா எனக்காக யாரும் பட்னியாக இருக்க வேண்டாம், இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு அவர் வாங்கிட்டு வந்தார் இல்லையா, அது வந்து அவருக்கும் கொடுக்குறீங்க. 2 வாங்கிட்டு வந்திருப்பாங்க ஃபுட்டு. அதில் வந்து அவருக்கு ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டீங்க. அண்ட் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அந்த ஃபுட்டு கொடுத்தீங்க இல்லையா, அது நீங்களே வாங்கி ஒவ்வொருக்கே ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அண்ட் அவருமே வந்து உங்களை தான் பார்த்துட்டே உட்காந்துட்ருக்காரு. நீங்களும் அவர் பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் ஒரு சீட்டு தள்ளி, ஒரு சேர் தள்ளி நீங்கள் உட்காந்துட்டு நீங்களும் ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் பார்த்தா ஃபுட்டு வந்து நிறையவே இருக்குது. உங்களால் வந்து அவ்வளோ ஃபுட்டு சாப்பிடவும் முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அந்த ஹெட் பாடிகார்டு இருக்கார் இல்லையா, அவரு கூப்பிட்றீங்க அண்ணா அப்படிங்கிறீங்க. அவருமே சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிறாங்க. நீங்களும் மேடமெல்லாம் என்னை கூப்பிடாதீங்க, என்னை ஒயன்ட்டு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவருமே சுகாவை பார்க்குறாரு. சுகாவுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் அசைச்சிருப்பார். அண்டு ஓகேம்மா சொல்லுமா ஒயன் அப்படிங்கிறாரு. அவருமே அண்ணா என்னால் இவ்வளோ ஃபுட்டு சாப்பிட முடியாது, வாங்க நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு பாடிகார்டுக்கு பக்குங்குது, எங்கே நம்ம பாசை நம்மளை போட்டு தள்ளிடுவாரோ இதுலேயே அப்படின்ட்டு. அண்டு அந்த பாடிகார்டுமே வந்து பாடிகார்டுக்கு பேர் யாருன்னு வச்சுக்கலாம்டா,
பாடிகார்ட் ஹெட் பாடிகார்ட் நம்ம ஆரம்னு வச்சுக்கலாம். நம்ம ஆரமும் வந்து வந்து சுகாவை பார்க்குறாங்க, நம்ம சுகாவோ முறைக்கிறாங்க, பட் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஹெட்டு ஷேக் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி அவருமே வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, வாங்க நான் வந்து என் பக்கத்துலேயே உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம் கையை பிடிச்சி பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டீங்க. பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு இந்தாங்க அப்படின்ட்டு நீங்கள் இன்னொரு கப் பக்கத்தில் ஒரு பிளேட் மாதிரி இருக்கும் இல்லையா, பேப்பர் பிளேட், அதில் வந்து ஃபுட் எடுத்து போட்டுக்கிட்டு அவருக்கு வந்து அப்படியே அந்த கப்போடு சேர்த்து அப்படியே நீங்கள் கொடுத்துருப்பீங்க அவருக்கு ஒரு தட்டில். அண்ட் அவருமே சாப்பிட்றாங்க, நீங்களும் சாப்பிட்றீங்க, அந்த சுகாவுமே சாப்பிட்றாங்க. அண்ட் ஃபஸ்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபுட்டு தானே நீங்கள் எப்போவுமே நார்மலாக வந்து கொஞ்சம் ஃபுட்டு தான் சாப்பிடுவீங்க. ஓவராக இந்த ஃபுட்டே எல்லாம் கிடையாது, நீங்கள் நார்மலாக சாப்பிடுவீங்க. அண்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க, ஏன்னா கொஞ்சம் சாப்பாடு தான் நீங்கள் போட்டிருப்பீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கட்டும்னு சொல்லி நீங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து அந்த பேப்பர் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்களே கலெக்ட் பண்ணி அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு டஸ்ட்பினில் போட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து உட்காடுறீங்க. பட் ஸ்டில் இன்னும் வந்து அப்போ டாக்டர் வந்து ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதோட சரி இன்னும் அவங்க வந்து வெளியே வரல. உங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சுகா வந்து கேட்குறாரு என்ன ஆச்சு, போய் டாக்டர் கேட்டு வாங்க அப்படின்ட்டு. அண்டு அதே மாதிரி ஆரமும் வந்து எந்திரிச்சு அப்போ தான் டோர்கிட்ட போவார், அதுக்குள்ளே டாக்டரே வெளியே வந்திருப்பாங்க. ஒயன் அப்படிங்கிறாங்க, நீங்களுமே சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்ட்டு எந்திரிச்சு ஓடுறீங்க. அண்ட் அவருமே சொல்கிறாரு, சாரிம்மா என்னால் உங்கள் அப்பாவை காப்பாற்ற முடியல அப்படின்ட்டு. அண்ட் அவ்வளோதான், அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவருமே கிளம்பியிருந்திருப்பார். சுகாக்குமே ஷாக்காக இருக்குது, அண்ட் ஆரமுக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அண்ட் நீங்கள் அங்கே ஸ்டாச்சு மாதிரி நின்றவங்களே. அண்ட் இதோடு நம்ம இந்த எபிசோடு நம்ம இங்கே முடிக்கிறேன்டா. டியூரேஷன் கம்மியாக தான் இருக்குது, 10 நிமிஷம். பரவாயில்ல, வியூஸ் போகணுட்டா, நம்ம அதுக்கப்புறம் டியூரேஷன் வந்து நிறைய போட்டுக்கலாம். அண்ட் நம்ம வியூஸ் நம்ம சேனல் போக மாட்டேங்குது, நம்ம சேனல் புது சேனல். சரி, ஓகே. அண்ட் இன்கேஸ் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து இதில் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகே, அப்போ தான் எனக்கும் தெரியும். ப்ளஸ் அண்ட் மைனஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கும் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். ஓகே, பாய், டேக் கேர்.